2025 புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 12 ராசிகளில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கோம். குறிப்பாக இந்த புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே மேஷராசிக்காரருடைய மனசில் ஒரு அதீத பயம் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்திருப்போம். ஏன் பல வீடியோக்களில் நீங்களும் ஏழரை நாட்டு சனி நமக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு பதட்டத்தோடவே இருந்திருப்பீங்க. ஸோ ஏழரை சனி முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எந்த வகையிலும் நீங்கள் கவலை கொள்ள தேவையே கிடையாதுங்க. இந்த 2025 வருஷம் மேஷராசிக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தெளிவையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவே இருக்கும். குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மறையிறார். விரயம் என்பது ஒரு ஜாதகனுக்கு எப்போ வரும்னு சொன்னால் பணம் என்பது நம்ம கையில் நிறைய வரும்போது தாங்க அந்த காசை செலவு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதகப்படி 2025 வருஷத்தில் மிகுதியான பணவரவை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுடைய வருஷத்தினுடைய தொடக்கத்திலே இந்த ராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு கடன் சுமையில் கடந்த வருஷம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு ஒரு வெளியே வரவே முடியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கு காரணம் 6வது இடத்துல இருந்த கேது பகவான் உடல் ரீதியான சிக்கல்களையும் மன ரீதியான சிக்கல்களையும் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய தடைகளையும் சந்திச்சுட்டு வந்திருந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வருடமாக அமையப்போகுது. அதுலேயும் 12ஆம் இடத்துல ராகு இருந்த காலகட்டங்கள்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாகவே இருக்க முடியல. மேஷராசிக்காரர்கள் ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க கடந்த 3 வருடமாகவே. வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டில் இருந்தாலும் தெளிவாக இல்லை, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினா கூட அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு பெரிய தடைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம். பல பேர் வேலையை விட்டு போயிடலாமா அல்லது வேறு வேலையை மாற்றலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. பட் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சிக்கல்கள் தீரப்போகுது. இடமாற்றம் வேணும்னு நினைச்சவங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட போகுது. வேலையில் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. குறிப்பாக எந்த இடத்துல நான் ஸ்டேபிளாக இருக்க போகிறேன்னே தெரியலையே, உள்நாட்டிலையா வெளிநாட்டிலையா வேறு மாநிலத்திலையா அல்லது சொந்த ஊர்லையா அப்படின்னு குழப்பிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் 2025 ஒரு தெளிவான முடிவெடுத்து சரியான இடத்தை தேர்வு செய்யக்கூடிய அமைப்பை கடவுள் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷத்தில் நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகிறது. தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்கள் நிறைய சென்று நீங்கள் வழிபடுவீர்கள். அதே மாதிரி விரயங்களை மட்டும் சுப விரயமாக பண்ணணும் அப்படின்றத நான் அன்போடு கேட்டுக்கிறேன். குறிப்பாக 11 வரக்கூடிய ராகு எதிர்பாராத பணவரவையும் எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சியையும் உங்களுக்கு கொடுத்தே தீரும். 10 ரூபா வேணும், 10 ரூபா கிடைக்கும்னு நினச்சி போகிற இடத்துல உங்களுக்கு 100 ரூபா கொடுத்து திரும்ப அனுப்புவாங்க. அதே மாதிரி மேஷராசிக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்களும் சிரமங்களும் மாறக்கூடிய வருஷமாக 2025 இருக்கும். திருமண தடையை சந்தித்து வந்தவங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க அல்லது திருமணமாகி மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபமங்கல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த 2025 வருஷத்தை 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். அதில் முதல் பகுதி மே மாதம் வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 2ல் இருக்காரு. மே மாதத்துக்கு பிறகு ராசிக்கு 3வது இடத்துல குரு போகும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிறது. முற்பகுதியில் நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் தொய்வின்றி இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 3வது இடத்துல குரு வரும்பொழுது மட்டும் சகோதர வழி உறவுகள்கிட்டையும் நண்பர்கள்ட்டையும் பழகிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கேது 5வது இடத்துல வர்றதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் மன உளைச்சல்களும் ஏற்படும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நல்லபடியாக 1க்கு 4 வரன்களை பார்த்து திருமணம் பண்ணுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. அந்த வண்டியில் போகிறது, வாகனத்தில் வித்தகாட்டுற சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம அட்வைஸ் பண்ணியே அவங்கள நெறிப்படுத்துறதுக்குரிய சூழல்களை உருவாக்குங்க. பல பேர் மேஷராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளை பிரிந்து வாழக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த பிரிவுன்றது ஒரு சுப பிரிவாக இருக்கணும்னு நினைக்கலாம். வேலைக்கு புள்ள வெளியூர் போகுது, வெளிநாட்டுக்கு போகுது, படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். ஸோ மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனின்ற ஒன்று ஆரம்பிக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படும். ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், விரய சனியாக நமக்கு மேஷராசிக்கு ஆரம்பித்தாலும் அந்த விரய சனி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்கு பக்கத்தில் சனி பகவான் நெருங்க எண்ணங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சிதைவடையக்கூடியதாக இருக்கும். திட்டமிடல்கள் தள்ளி போகும். சில காரியத்தை நம்ம தொடங்கினா கூட அது ஏதாவது ரூபத்தில் சின்ன சஞ்சலத்தை தரும் இந்த ஏழரை சனியால். அப்போ உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி எந்த விஷயங்களை நம்ம செஞ்சால் ஜெயிக்க முடியும், எது நமக்கு சரி அப்படின்றத நீங்கள் பகுத்து ஆராய்ந்து மே மாதத்திற்குள்ளாக சில பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை பல்வேறு விதமான சிறப்புகளில் போய் முடியும்னே சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் எந்த வழிபாடுகளை செஞ்சால் இந்த 2025 வருஷத்தை ரொம்பவே நல்ல வருஷமாக மாற்ற முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா
பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான், அந்த கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து இரட்டை தீபமான ஜோடி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் அந்த ஆறுமுக பெருமான் தீர்த்து இந்த 2025 வருஷத்தை ஒரு மிகப்பெரிய வருடமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். நன்றி.